ப்ரோ இப்போ வந்து விஜய் சார் லாஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருந்தது ஜனநாயகன்னு. எப்படி இருந்தது? லைக் இது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபிலிம், ஓகேவா? அதனால அது அப்படிதான் வச்சிருக்காங்க. பட் ஃபேன்ஸுக்குன்னு ஒரு எமோஷன் இருக்கும். லாஸ்ட் படம் ஓரளவுக்கு பெட்டராக இது பண்ணியிருப்பாங்க. பட் அது பொலிட்டிக்கல் ஃபிலிம்னு அது ஓப்பனாக அவங்களே இது பண்ணி காட்டுறாங்க. அதுக்கு நம்ம இது பண்ண முடியாது. பட் ஓகே, அஸ் வேணா நல்லா தான் இருந்துச்சு. செமையா இருந்தது ப்ரோ, சூப்பரா இருந்தது. பிடிச்சிருந்தது ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ப்ரோ சூப்பரா இருந்தது ப்ரோ. வேற மாதிரி லுக்கு. தளபதி லாஸ்ட் படம் சொல்றானுங்க, வேற மாதிரி பண்ணுவாரு. வேற மாதிரி படத்துல ஜனநாயகம் இது படம் பேரு வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். அதான் லாஸ்ட் நல்லா தான் இருக்கு. சாட்டை வச்சதுனால வந்து கட்சியில வந்ததுனால எல்லாரையும் வந்து சாட்டையில் அடிச்சு சித்திரா மாதிரி அந்த மாதிரி சீன்ல வந்து கான்செப்ட்ல இருக்கலாம். அரசியலுக்கு ரிலேட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கையில சாட்டையெல்லாம் வச்சு எம்ஜிஆர் சாரோட ரெசம்ஸ் எல்லாம் இருந்தது. அது பார்க்கல. பீப்புள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போட்டோ அந்த மாதிரி தான். அந்த போட்டோ பாத்தீங்களா? அது வந்து அப்போ அரசியல் படமா தான் இருக்க போகுதுன்னு பாக்குறீங்களா? அது யோசிச்சீங்களா? என்டர்டெயின்மெண்ட் படம் மாதிரி போச்சு? இல்ல அரசியல் படமா தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேவா? என்டர்டெயின்மெண்ட் படமா எதிர்பார்த்தீங்களா இல்ல அரசியல் படம்? அவர் அரசியலுக்கு போறாரு. லாஸ்ட் படமும் அரசியல் இருந்தே போட்டோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவரோட ஃபர்ஸ்ட் படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சிமிலரா வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நாளைய தீர்ப்பு ஜனநாயகன். சரி, ஓகே ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல எம்ஜிஆர் மாதிரி சாட்டையெல்லாம் எடுத்திருந்தாரு. அதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு எம்ஜிஆர் சாட்டை ஏற்றுறோட ரீசெண்டாக நம்ம தலைவர் ஒருத்தர் சாட்டை ஏற்றாரு, அதுதான் ஞாபகம் வருது. ஓகே, வேற ஒருத்தர் சாட்டை ஏற்றாரு. அதான். சரி, இந்த சாட்டை எடுத்து எப்படி பாக்குறீங்க? அது நல்லா இருக்கா? என்ன ரிப்ளிகேட் பண்றாரா? நல்லாதான் ப்ரோ இருக்கு. வந்து பார்ப்போம் நம்ம எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. வந்து பார்க்கலாம். பார்க்கலாம். எல்லாரும் எப்படிதான் தளபதி படம் நல்லா தான் ஓடும். பார்ப்போம் நம்ம எப்படி இருந்தாலும். எனக்கு வந்து அடுத்த சிஎம் மாதிரி அந்த லுக் தெரிஞ்சிச்சு. அடுத்து சிஎம் மாதிரி தெரிஞ்சு எப்படி தெரியுது உங்களுக்கு? எப்படி? எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சு. நான் ஆணையிட்டாலும் எம்ஜிஆர் அவரோடதே வச்சிருந்தாரு. அது ஆக்சுவலி பார்க்க எப்படி இருந்தது? அவரோட அடுத்த இதுல யாருமே அந்த மாதிரி இல்ல. அவரு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது எம்ஜிஆர் அவரோட ரோலை வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி தான் இருந்தது. சோ அவர்ட்ட வந்து ஆக்சுவலி எல்லாரும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் எதிர்பார்த்தாங்க. இது வந்து அரசியல் படம் மாதிரி இருக்கு. நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க அந்த படத்தை? எனக்கு வந்து அவரோட எல்லா லுக்குமே பிடிக்கும். இதையும் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்ல முடியாதுல்ல இன்னும். லைக் வாட் இஃப் ஏதோ நடந்து அவர் திரும்ப மூவிக்கு வந்தா. ஸோ அதனால பார்க்கலாம். இப்போதைக்கு ஓகே தான். அந்த நெய்வேலி ஃபோட்டோ தானே அது? அந்த ஃபோட்டோ தான் நல்லா தான் இருக்கு. ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி பார்த்தா அந்த கையில சாட்டையெல்லாம் வச்சுட்டு எம்ஜிஆர் சாரோடதெல்லாம் ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கு. அதான் ப்ரோ, அவரை வந்து சிஎம்மா காட்டணும் அப்படின்ற ஒரு இதுக்காக பண்றாங்க. லைக் அவர் வந்தா சந்தோஷம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். யாரு பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் அது அவங்கவுங்க விருப்பம். அவர் பாலிடிக்ஸ் வர்றது அவரோட விருப்பம். லைக் அஸ் அ ஃபேனா அவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். மேபி ஃபியூச்சர்ல பொலிட்டிஷியன் ஆகலாம். பட் எங்களுக்கு அவர் ஆக்டரா தான். ஆக்டர் விஜய் தான். ஆக்டர் விஜய் தான். தரமா இருக்கு. நான் விஜய் ஃபேனு. தரமா இருக்கு. எங்களுக்கு கையில சாட்டையெல்லாம் வச்சிருக்காரு எம்ஜிஆர் லுக்ல வந்துக்கிறாரு. அரசியலுக்கு வரதுனால எம்ஜிஆர் லுக். நீங்க அவர்கிட்ட எந்த மாதிரி படம் எதிர்பார்த்தீங்க? கடைசி படம் ஒரு கமர்ஷியல் படம் தான். ஃபேன் பேஸ் படம் மாதிரி எதிர்பார்த்தோம். அரசியல் படமா? ஆமா. அந்த வருத்தம் இருக்கா? என்னடா என்டர்டெயின் படமா எதிர்பார்த்தது வருத்தம் இருக்கு? அப்படிலாம் இல்லை. தளபதினாலே என்ஜாய்மெண்ட் தான். என்ஜாய்மெண்ட் தான். சரி, இந்த மாதிரி இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவீங்க? ஆமா. ஸோ ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. ஸோ அரசியல் ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு, பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இப்போது அரசியலில் வந்து இன்வால்வ் ஆக போகிறாரு. ஸோ மேபி அதுக்காக வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து ஏதாச்சும் அவர் என்ன பண்ண போகிறாரு, தென் அவருடைய பிளான் மேபி அதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை பற்றி அண்ட் எம்ஜிஆர் சாரோட அந்த சவுக்கு இதெல்லாம் வச்சு ரெஃபரன்ஸ் காட்டியிருக்காரு. சிம்பாலிக்காக சொல்ல வர மாதிரி தெரியுது. ஸோ மேபி இருக்கலாம். மேபி அவருடைய ஏன்னா எம்ஜிஆரையுமே வந்து அவர் வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து வச்சிருக்காரு. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. எம்ஜிஆர் மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. கையில சாட்டையெல்லாம் வச்சு அவர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. நீங்க ஒரு கடைசி படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமா எதிர்பார்க்கறீங்களா இல்ல ஒரு அரசியல் படம்? அரசியல் படம் மாதிரி தான் ப்ரோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அரசியல் படம் பேரும் அப்படிதானே இருக்கு. ஜனநாயகம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த ஜனநாயகன்றத கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி நினைக்கிறேன். அவர் எப்படி பண்ணுவாரு தெரியல ப்ரோ. தமிழக வெற்றி கழகம்னு ஒரு உருவாக்கிக்கிறாரு. அது மூலமா படம் லீக் ஆகுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. அது மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, ஆனா அவர்கிட்ட இருந்து எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் படமா எதிர்பார்த்தாங்க. சரி, ஃபைனல் படம் பான்னு அரசியல் படமா கொடுத்துட்டாருன்னு வருத்தம் இருக்கா? அப்படிலாம் இல்லை ப்ரோ. இதுதான் ப்ரோ எங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. அரசியல் பண்ண பார்த்த பற்றி முன்னாடியே பேசுறாருல, அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் தளபதி தான். அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வரதுனால இப்போ ஜனநாயகன்னு ஒரு மூவி எடுக்கலாம்னு இருந்திருக்காரு. ஆல்ரெடி இந்த சர்க்கார் இதெல்லாம் அரசியல் பற்றி தான் நடிச்சிருக்காரு. அதனால இப்போ அதே கொஞ்சம் கான்செப்ட்ல இதில் கொஞ்சம் வந்தால் இப்போ அவர் இதுலேயும் நிற்க போறாரு. முதலமைச்சர் இதுக்கு நிற்க போறாரு. அதனால சரி ஜனநாயகம் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் லுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நைஸ் லுக். நீங்க வந்து விஜய் சார் ஃபேன்? நான் விஜய் ஃபேன் இல்லை, தலரசிக்கிறேன்.
கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டையெல்லாம் எடுத்து எம்ஜிஆர் சாரோட தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. எம்ஜிஆர் இல்லாதனாலும் எம்ஜிஆர் மாதிரி அது கொடுத்துருக்காரு லுக், அந்த லுக் நல்லா இருக்கு. அதனால ரிப்ளேஸ் பண்ணுறாருங்க. ரீப்ளேஸ் பண்ணுறேன். பொலிட்டிக்கல் டெஃபினட்டாக இருக்குது. அஸ் அ ஃபேனாக எனக்கு டெஃபினட்டாக இருக்குது பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான் அப்படின்றது டெஃபினட்டாக எனக்கு. பட் ஆக்சுவலாக சொல்லியிருக்காருல ஒரு இன்டர்வியூல கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பட் கமர்ஷியல் ஃபிலிம்னா நம்ம கோட் பார்த்தோம், பழைய மேலே பார்த்தோம், அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்ம லியோ பார்த்தோம், அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கமர்ஷியல் மூவினா எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அது வரல. என்ன ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து கொஞ்சம் மாறி போச்சுல ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலாம். கொஞ்சம் சீரியஸான படம் தான் எதிர்பார்க்கணும் எல்லாரும். ஸோ அதை பார்க்கும்போது தெரியலையே. லாஸ்ட் மூவி பார்க்கலாம், இப்போ விடாமுயற்சி பார்த்தா அது ஒரு நல்ல டோன், அந்த மூவி டோனே நல்லா இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு படம் சீரியஸான ஃபிலிம், அதில் கொஞ்சம் கான்டென்ட் இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து அப்படி தெரியல, பார்க்கலாம். அரசியல் படம் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணுறாரு, அதனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. ஆமாம். நீங்கள் யார் பண்ணுறது பேசுகிறேன்? நான் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் ப்ரோ, இப்போ நம்ம அஜித் தான் ப்ரோ. என்ன ப்ரோ திடீர்னு ஒரு உங்களுக்கே தெரியாதா? விஜய் ஓகே தான், விஜய் ஓகே தான், பட் அஜித்ன்றவர் உங்கள் லைஃப்பை காப்பாற்றுங்க, எனக்காக எதுவும் பண்ணாதீங்கன்றது அந்த பெரிய மனசு யாருக்கு வரும்? எப்போக்கு அப்புறமா நீங்கள் அஜித் பண்ணலாம்? ஒரு 5 year இருக்கும் ப்ரோ, 5 year முன்னாடி இருக்கும். ஆமாம். டக்குன்னு ஒரு சேஞ்ச் டக்குன்னு சேஞ்சபிள் இல்லை. பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தேன், அவங்களும் அதே மாதிரி இருந்தாங்களா, காண்டில் சரி போடா சொல்லிட்டு நான் நீங்கள் அவர்கிட்ட வந்து லாஸ்ட் படம் போது எந்த மாதிரி எதிர்பார்த்தீங்க? என்டர்டெயின்மெண்ட்டா இல்லை அரசியல் தான் எதிர்பார்த்தீங்களா? அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா வந்து என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். பட் ஆனா வந்து அவர் இப்போ சினிமா விட்டு போறாரு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் வித் ஒரு எல்லா படத்துலயுமே கண்டிப்பா ஒரு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கண்டென்ட்டோட தான் கொடுப்பாரு. ஸோ மேபி வந்து இதுலயுமே ஒரு கண்டென்ட், நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் வந்து அஜித் சார் ஃபேன். அஜித் சார் ஆனால் உங்களுக்கு விஜய் சாரோட படம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பார்ப்பேன். அவர் அரசியலுக்கு போகிறன்ற முன்னாடி தான் விஜய் சாரோட படத்தை பார்த்துன்னு இருந்தேன். படம் பார்த்துருக்கீங்க? அப்போ அவர் சாங்ஸ் தான் பிடிக்கும். அவரோட சாங்ஸ்லாம் பிடிக்கும். எதிர்பார்க்குறீங்களா இந்த படத்தை? பார்க்குறேன், ஏன்னா லாஸ்ட் படம்ல. நான் தலை ஃபேன். இருந்தாலும் அந்த சப்போர்ட் இருக்கு. எல்லாருக்குமே நாங்கள் பொது தான் ப்ரோ. தலைனா தலை தான். வெயிட்டிங் ஃபார் விடாமுயற்சி ப்ரோ. தளபதி ஃபேன் ப்ரோ. நீங்கள்? நானே தளபதி தான். எல்லாம் தளபதி ஃபேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் சூர்யா ஃபேன். தமிழக வெற்றி கழகம் வந்ததுலேருந்து தளபதி ஃபேன் ப்ரோ. ப்ரோ அவர் நாட்டுக்காக இது பண்ணுவார்னு நினைக்கிறாரு, நம்மளும் சப்போர்ட் பண்ணாதான் ப்ரோ. அதனால தமிழக வெற்றி கழகம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஜனநாயகன் வாழ்க்கை. ஜனநாயகம் வாழ்க ப்ரோ. சரி, ஆனால் படம் விட்டு போகிற வருத்தம்லாம் இருக்கா? அது எல்லாருக்கும் இருக்கும் தானே, கண்டிப்பாக இருக்குன்னு வருத்தலாம். என்ன பண்ணுறது, அரசியலுக்கு வராரு. அது அவரு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணோன்னா ரொம்ப அவரோட பிடிச்ச படம் என்ன உங்களுக்கு? எனக்கு அவர் நடித்ததுலேயே ரொம்ப பிடிச்ச படம் நிறையா இருக்குது. எதுன்னு சொல்ல இருந்ததுன்னா எனக்கு வந்து மாஸ்டர் பிடிக்கும், லியோ பிடிக்கும். லியோ ரொம்ப ஃபேவரட். நான் விஜய் ஃபேன் தான். உங்களுக்கு ஆனால் என்ன ஒரு ஆசை இருக்கு? இப்படி பார்க்க முடியாது, ஏதாவது ஆசை இருக்கா? இந்த மாதிரி ஒரு படமாக இருந்தால் நல்லா இருக்கும். அதான் ப்ரோ, இப்போ அடுத்து 2026 வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு. சரி, அதுக்கேற்ற மாதிரி படமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். மக்களுக்காக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நடிக்கிறத விட்டு படம் இல்லை ப்ரோ, அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. அவர் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி தான் ப்ரோ இருக்க போறாரு. அவர் சிஎம் ஆனாலும் சந்தோஷம் தான் ப்ரோ.